ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு அபூர்வமான கோயில் பார்க்குறதுக்காக காத்திருக்கோம். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது குரு சிஷ்யர் 2 பேரும் சேர்ந்த கோயில். பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதஈஸ்வரர், சிவகாமி அம்மை தாயார். யார் பதஞ்சலி முனிவர்னால் யார், வியாக்கிரபாத ஈஸ்வரர் யார்? வியாக்கிரபாதர் அப்படிங்கிறவருடைய சிஷ்யர் தான் பதஞ்சலி முனிவர். அந்த வியாக்கிரபாத ஈஸ்வரரினுடைய சுவாமியோட பேர் பாருங்கள், எவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். பதஞ்சலி வியாக்கிரபாத ஈஸ்வரர், சிவகாமி அம்மை தாயார். சரி, இந்த ஸ்தலத்தில் ஏன் இவங்கெல்லாம் வந்தாங்க, என்ன காரணம், இதான கேள்வி. இந்த குரு சிஷ்யர்கள் தன்னோட பாதையில் போயிட்டு இருக்கும் பொழுது, ஆன்மீக பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல தங்க வேண்டிய நிர்பந்தம். அப்போது ஒரு அசரீரி வாக்கு கேட்குது, இந்த இடத்துல எனக்கு ஒரு கோயில் அமைச்சு சிவலிங்கம் வழிபடலாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஆணைக்கு இணங்க, சிவபெருமானின் ஆணைக்கு இணங்க இந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டு ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த இந்த இடத்துல இறைவன் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்தலம். सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इंदुकलाधर इंद्रादिप्रिय सुंदर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जन प्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शंकर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव ऋग्वेद श्रुति मौलि विभूषण अर्क चंद्राग्नि त्रिनेत्र शिव रूपमनादि प्रपंच विलक्षण ताप निवारण तत्व शिव लिंग स्वरूप सबेश बुध प्रिय मंगलमूर्ति महेश शिव लूताधीश्वर रूप प्रिय शिव वेदांत प्रिय वेद्य शिव सर्वेश जग प्रिय भोगादि प्रिय पूर्ण शिव ऐश्वर्यार्चित
चिन्मय चिद्गण सच्चिदानन्द महेश शिव ओंकाराधिप उरग विभूषण ह्रींकार प्रिय ईश शिव हौरसलालित हन्तकनाशन गौरी समेत गिरीश शिव. எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் இவங்க வந்துட்டு போன ஒரு கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா அவர்களுடைய நடந்த இடத்தில், அவர்கள் இருந்த இடத்தில் கண்டிப்பாக அருள் சக்தி சுரக்கும். அதை நாமெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் குரு பகவான் யோக தட்சிணாமூர்த்தியாக இருக்காருங்க. யோக தட்சிணாமூர்த்தினா என்ன? யோகங்களை தரவரக்கூடிய ஒரு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் இருக்கிறார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரே நேரத்தில் 2 குரு உச்சமான ஜாதகங்களை பார்த்துருக்கேன். அந்த டிகிரி 4 டிகிரி 8 டிகிரி 12 டிகிரி வரும். இந்த 4 டிகிரி வாங்கினவங்களுக்கும் குரு உச்சந்தான், 8 டிகிரி வாங்கினவங்களுக்கும் குரு உச்சந்தான். இந்த 8 டிகிரி வாங்கினவங்க மேனேஜராக இருப்பாங்க, 4 டிகிரி வாங்கினவங்க சூப்பர்வைசராக இருப்பாங்க. இந்த 4 டிகிரியை 8 டிகிரி ஆக்குறதுக்கு யோக தட்சிணாமூர்த்தியே வணங்கணும். இதுதான் சீக்ரெட், ரகசியம் என்று சொல்லக்கூடிய சிவரகசியம். இந்த தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தியை வணங்கும் பொழுது பதவி உயர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய இந்த நிலை. ஏன்னா இந்த இடத்துல குருவும் சிஷ்யரும் இருபேரில் அழைக்கக்கூடிய பதஞ்சலி வியாக்கிரபாத ஈஸ்வரர், அந்த சுவாமியை தரிசனம் செய்யலாம். இந்த கோயிலுக்கு மகாபாரதத்தின் காரணகர்த்தாவாக இருந்த ஒருத்தர் வந்துட்டு போயிருக்காரு. அது யாரு, ஏன் வந்தாருங்கிற விஷயத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பார்த்து தெரிந்து கொள்வோம். இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு, மகாபாரதத்தில் கிருஷ்ணன் சாரதியாக உதவி செய்த அர்ஜுனன் இந்த ஸ்தலத்தில் பதவி உயர்வு பெறுதல். இந்த ஸ்தலத்தில் அர்ஜுனன் தன்னோட பதவி ராஜ்யங்களை பெறுவதற்காக இந்த கோயில் சும்மா சிம்பிளாக சொன்னாலே பதஞ்சலி முனிவர் வந்துட்டு போயிருக்கிறதுனால மினிமம் 2000 வருஷம் இருக்குங்க. இந்த கோயிலை பார்க்கும்போதே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். குறைந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடியான கோயில். பதஞ்சலி முனிவர்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். யோக கலைக்கு மூல காரணமாக இருப்பவர். மனித முகம் கொண்டு யோக கலைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கலை இருக்குது. இந்த யோகாசனம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு யோகாசனத்திற்கு ஆதி குருன்னு சொல்லலாம். அவர் தான் பதஞ்சலி முனிவர். அந்த பதஞ்சலி முனிவருடைய ஆசீர்வதித்தால், குருவின் ஆசீர்வாதத்தால் கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலை அடைந்தால், சில பேருக்கு நல்ல குரு அமையாமல் இருப்பாங்க. நல்ல குரு தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒரு குருவோட ஆசீர்வாதம் இருந்தால் ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய வெற்றியையும் அடைந்து விடலாம். அதுதான் என்ன சொல்லுவாங்க, தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம், குருவினுடைய ஆசீர்வாதம், இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இதுக்கப்புறம் உன்னோட நித்திய பூஜை. இந்த நித்திய பூஜை என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்வில் தினமும் ஜெபம் செய்யலாம். ஜெபம் என்று சொன்னால் சிவனை நினைத்து ஜெபம் செய்வது. அது எதில் சாமி பண்ணுறது, எப்படி பண்ணுறது? அந்த மாதிரி தன்னுடைய குருவின் ஆணைப்படி அர்ஜுனன் இந்த ஆலயத்தில் சிவஜபம் செய்து தன்னுடைய ராஜ்யங்களை பெற்றதாக சில சரித்திர குறியீடுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. பிரபும் பிராணநாதம் விபும் விஸ்வநாதம் ஜகநாதநாதம் சதானந்தபாஜம் भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गळेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशाधिपालम् जटाजूटगङ्गोत्तरं गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे
सुधामाकरं मण्डनं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरन्तम् अनादिं ह्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे वटाधो निवासं महाट्टाट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गिरीन्द्रात्मजा सङ्गृहीतार्थदेहं गिरौ संस्थितं सर्वदा पन्नगेहम् परब्रह्म ब्रह्मादिभिर्वन्द्यमानं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे कपालं त्रिशूलं कराभ्यां दधानं पदाम्भोजनं राय कामदधानम् बलिवर्धयानं सुराणां प्रधानं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे शरच्चन्द्रगात्रं गणानन्दपात्रं त्रिनेत्रं पवित्रं धनेशस्य मित्रम् अपर्णाकळत्रं सदा सच्चरित्रं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे हरं सर्पहारं चिताभूविहारं भवं वेदसारं सदा निर्विकारम् श्मशाने वसन्तं मनोजं दहन्तं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे स्वयं यः प्रभाते नरशूलपाणे पठे स्तोत्ररत्नं त्विह प्राप्य रत्नम् सुपुत्रं सुधान्यं सुमित्रं कळत्रं विचित्रै समाराध्य मोक्षं प्रयाति இத்தலம் பல்வேறு காலங்களில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பெற்றிருக்கின்ற சிறப்பினை உடையது. அர்ஜுனனால் வழிபடப்பட்ட கஷேத்திரம். மகாபாஷ்யத்தை அருளிய நாமெல்லாம் இன்று யோகாசனத்தை பற்றி நன்றாக கேள்விப்பட்டிருப்போம். அத்தகைய யோகாசனத்தை எழுதிய பதஞ்சலி மகரிஷி தனது குருவான வியாக்கிரபாதருடன் சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்ட ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் பல்வேறு முனிவர்கள் பல்வேறு காலங்களில் இறைவனை வழிபட்டு சிறப்பு பெற்றிருக்கின்றார்கள். புராண வரலாறுகளில் முதுபெரும் கல்வெட்டுக்கள் இந்த கோயிலை பெருமையாக பறைசாற்றுகின்றன. இவ்விடத்தை தரிசிப்பவர்களுக்கு மகா ஞானம் கிட்டும். அறிவு, சந்தானம், கல்வி கேள்வி ஞானம் மற்றும் வாக்கிலே வளமை, ஞானம், சந்தானம், நோயின்மை, தனம், பெரும் செல்வம் அத்தனையும் ஒருங்கே சித்தியாக பெறும் ஸ்தலம் இந்த செய்துங்கநல்லூர் என்னும் ஸ்தலமாகும். சிவகடாட்சம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் முதல் வேலைங்க நீரில்லா நெற்றி பால். இன்னைக்கு இருந்து இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக விபூதி வைங்க. சாமி விபூதியெல்லாம் வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம், அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ ஒரு 40 அல்லது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கிட்டு உடனே விபூதி எடுத்து பூசிக்குவாங்க. நம்ம கூட நினைப்போம் என்னடா குளிக்காமல் விபூதி பூசிக்கிறாங்க. அது ஒரு வகையான பக்தி. அது யார் பூசுவாங்கன்னா நம்ம பாட்டியெல்லாம் பூசிக்குவாங்க. காலைல பல்லு விளக்குனோடனே விபூதி. அது என்னன்னு கேட்டால், குளிக்காத நெற்றியில் விபூதி பூசுறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்துகள் வெளியேறிடும். குளித்ததுக்கப்புறம் தண்ணியில் நனைத்து
12 இடத்துல விபூதி பூசிக்கணும். இது வந்து கம்பல்சரி. 12 இடத்துல பூசலைனாலும் நெத்தியில் பூசுறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய நீர் வெளியேறிடும். நீர் வெளியேறிட்டால் தலை வலிக்காது, உடம்புல இருக்க. இது ஒரு மருத்துவ குணம். சிவகடாட்சம் கிடைப்பதற்கு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்துடன் செல்லும் பொழுது கண்டிப்பாக இதுக்கு ஒரு சக்தி உண்டு. சரிங்க சாமி, அடுத்தது சிவகடாட்சத்துக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்படிக மணி மாலைகள், ருத்ராட்ச மணி மாலைகள் ஒரிஜினலுக்கு தான் நான் சொல்கிற பவர். நீங்கள் வந்து வேறு விதமான கடைகளில் கிடைக்கிறது வாங்கிட்டு அதுக்கு அந்த பவர் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. ஒரிஜினலை வாங்கி ஸ்படிக மணி அல்லது ருத்ராட்ச மணி சின்னதாக இருக்கிறது 108 வாங்கி பஞ்சாட்சரம் ஜெபிக்கக்கூடிய சக்தியை நீங்கள் தினமும் பெறணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வடக்கு பார்த்து அமர்ந்து தியானம் செய்வதால் நம்மளுடைய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்படிக மணிக்கு ஒரு பவர் உண்டு. ஸ்படிக லிங்கம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சந்திரகாந்த லிங்கம் எல்லாமே நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். ஸ்படிக லிங்கம் மகா பெரியவர் வைத்து பூஜை பண்ண லிங்கம் ஸ்படிக லிங்கம். ஏன்னா அந்த ஸ்படிக லிங்கத்துக்கு பொதுவாகவே சிவலிங்கம் சூரியனுடைய சக்தியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஐதீகம். அந்த ஸ்படிக லிங்கங்கள் நம்மளால் வச்சு பூஜை பண்ண முடியாது. அதுக்கு ஆஸ்தான அனுஷ்டானங்கள் நிறைய ஜாஸ்தி. அதுக்கு சிவதீட்சை வாங்கணும். நான் சொல்கிற எளிமையான வழி என்னென்னா, ஸ்படிக மணி மாலைகள் வாங்கி ஜெபம் செஞ்சு பஞ்சாட்சர ஜெபம் செய்து வந்தால், இப்போ ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு சில கவலைகள் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு கவலை, பார்க்க வேண்டிய நபரை பார்க்காம இருக்கிறது, தினமும் பார்க்குற நபர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல முடியாமல் இருக்கிறது, இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக வேண்டும் என்று நினைத்தால் ஸ்படிக மணி மாலையை நல்லபடியாக ஜெபம் பண்ணிவிட்டு திறந்துட்டு வச்சுட்டு போயிடக்கூடாது. அது பெரிய தப்பு. மரப்பலகை வாங்கி, இது வரைக்கும் நீங்கள் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த வைப்ரேஷன் வெளியே போகாமல் இருக்கிறது, மரப்பலகையில் ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ளே ஸ்படிகமணி மாலையை மூடி வச்சுடுங்க. இந்த மாதிரி தினமும் செஞ்சுட்டு வந்தால் பஞ்சாட்சர சக்தி உங்கள் உடம்புல ஏறி நினைத்ததை வெற்றி பெறக்கூடிய ஒரு மாபெரும் மகாசக்தி உங்கள் உடம்புல பாயும் என்பது 100% உண்மை. இது வந்து என்னுடைய அனுபவ உண்மையை சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய அருள் சக்தி, உடம்பின் ஞான சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்படிகம் உங்களுக்கு பயன்படும் என்று இந்த ஆலயத்தினுடைய அர்ஜுனன் வந்து இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்து சிவஜபம் செய்தார் என்பதையும் தெரிந்து கொண்டு, மீண்டும் நாளை காலை அற்புதம் தரும் ஆலயம் பகுதியில் சந்திப்போம். சிவகடாட்சம் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம். गंगातरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं सीतां सुशोभितकिरीटविराजमानं फालेक्षणानलविशोषितपञ्चबाणं नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथं
तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दा पापे रतिं च सुनिवार्य मनस्समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहितस्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यशुभगं करलाभिरामौ वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतेस्तवनं शिवस्य व्यासोक्तमष्टकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते உங்கள் ஊரில் உள்ள கோவில்களின் வரலாற்று சிறப்புகளும் ஸ்தல பெருமைகளும் அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7845027227